அன்பழகி, அன்பழகி எங்க போய் தொலைஞ்சாலோ? என்னம்மா? எங்கடி போயிருந்த இவ்வளவு நேரமா? விளையாட. எப்ப பாரு விளையாட்டு விளையாட்டு. ஓடுகாலி கழுத. இன்ன முறப்பு. ஐயோ ஆச்சி. ஏண்டி குழந்தை இந்த அடி அடிக்கிறா? என் பிள்ளைய நான் அடிக்கிறேன்ல கொல்றேன். அதை கேட்க நீ யாரு? கொல்லுவி அடி கொல்லு, வெட்டி போடு. கொலகார குடும்பம் தானே. கொலகார குடும்பம் அது இதுன்னு சொன்னேன். அவ்வளவுதான் பாத்துக்க. சொன்ன என்ன பண்ணுவ? மயிர் அறுத்துருவான் பாத்துக்க. அடி சரிப்பால. எங்க அரடி பாக்கலாம். இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உனக்கு அவ்வளவு திமிர போச்சா? இன்னைக்கு நீயா நான் அதை பாத்துடலாம். பாத்துடலாம். என்ன இது என்ன தனியனுங்க வேலைக்கு விடுதோல எல்லாம் அவன் குடுக்குற இடம் தான். பொம்பளைங்களா நீங்க? விட்டு தொலைங்க. வரட்டுண்டியாவா? வந்ததும் தாலி அறுத்துட்டு வரட்டு சொல்றேன். ஆமா, அதை அறுத்து நீயா கட்டிக்க. ஓ அப்புறம் கட்டிக்க நீ. சீச்சி, இது என்ன பேச்சு? அசிங்கமா? அத்தை போ, உள்ள போ. நீ விளையாடுறியா? எப்படி வளர்க்க மாட்டேன். எனக்கு உங்க அப்பனை ஆத்தாலும் ரோட்ல புடிச்சு போட்டு ஆட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஆடுங்கடா. எடுவட்ட கழுதைகளா. வள்ளி, தண்ணி கொண்டா. அன்பழகி தூங்கிடுச்சா? தூங்கிருச்சு. சின்ன பையன் அவனும் தூங்கிட்டான். ஆத்தா சோறு தின்னுச்சா? இல்ல. ஏன்? திங்கும். ஏன் ஆத்தா வெள்ளன வெடுக்குன்னு திங்க வேண்டியது தானே? திங்கலாம். தீப்பெட்டி கொண்டா. ஏன்யா சோறு திங்கிறது தானே? திங்கலாம். முதல்ல ஆத்தாவுக்கு போடு. கூப்பிடு. ஏன் நீ கூப்பிட மாட்டியா? நான் மறுபடியும் சண்டையா? உங்களை சொல்லி குத்தம்ல. மனுஷன் மாடா உழைச்சு 4 காசு கொண்டாந்தா அதை வச்சு வடிச்சு போட முடியல. பொழுது விடிஞ்சா வம்பு சண்டை. ஆட்டுக்கு வாழை ஆண்டவன் அளந்துதான் வச்சிருக்கான். ஆனா அரை வயித்து கஞ்சில நீங்க போடுற ஆட்டம் இருக்கே. ஆமாப்பா, உன் பொஞ்சாதி போடுற சோத்துல கொழுத்த போய் தான் ஆடுறேன். உனக்கு புண்ணியமா போகும். என்ன கொண்டு போய் நாளைக்கே செல்வி வீட்டுல விட்டுடு. எதுக்கு அங்க போய் உட்காந்துக்கிட்டு என் மானத்தை வாங்கணுமாக்கும்? இங்க மட்டும் என்ன வாழ்தான்? பொம்பளை பிள்ளைய ஏன் அடிக்கிறதுக்கு எடுத்துக்கு என்ன பேச்சு பேசிட்டா தெரியுமா? அப்படி என்ன பேசிட்டா? பெத்த தாயினந்தா புள்ளைய அடிக்க மாட்டாளா? நீ எல்லாம் எங்களை அடிச்சதே இல்லையா? அதுக்குன்னு ஒரு கணக்கு இல்ல. பொம்பளை பிள்ளைய எதால அடிக்கிறது? எதால அடி அடிச்ச? ஒரே அடியோ சண்டித்தனம் பண்ணுச்சு. அதான் கீழே கடந்து எடுத்து போட்ட. எத? விளக்க மாத்து கட்டையால. அவ்வளவு கொளுத்து போச்சு. ஏன் இதோட விட்ட? அது சொன்ன மாதிரியே தாலி எடுத்துட்டு எங்க அப்பா வீட்டுக்கு விரட்டேன். ஏன் நீ தலைமுறை புடிச்ச? அதுக்கு சொன்னேன்டி. மயிறுபடி சண்டை வரைக்கும் வந்துட்டீங்களா? நாளை காலைல இங்க இருக்காதீங்க சொன்னீங்களா? உங்க மூஞ்சிலாம் முழிச்சாலே மனுஷன் உருப்பட மாட்டான். போறேன். இங்கிட்டு மானங்கிட்ட கஞ்சி குடிக்கிறதுக்கு சித்தால வேலை செஞ்சு கஞ்சி குடிக்கலாம். எதே மானங்கிட்ட கஞ்சி? நானே திருடியா கொண்டாரேன். ஐயோ
இந்த மனுஷன் என்ன பாடா படுத்துறானே. யாரும் கேட்க நாதி இல்லாதவளாயிட்டானே. தட்டு தட்டுவான் அவளும் ஒப்பாரி வைப்பா. அதுக்கு நாளைக்கே அவளை சுத்தி சுத்தி சரசம் பண்ணுவான். நாங்களும் தான் அடி வாங்கியிருக்கோம். வேற என்ன பண்ண சொல்ற ஆத்தா? வெட்டி போட சொல்றியா? போய் ஒரு அருவாளை கொண்டு வா. அவளையும் வெட்டுற என்னையும் வெட்டு. உங்களுக்கு நிம்மதி எனக்கு நிம்மதி. டேய் அடிக்கிறியா? டேய் 3 நாளைக்குள்ள உன் கை விளங்காம போல. நான் ஒருத்தருக்கு முந்தி போடல. தாயே கரிமாரி நீயே கேளு. என்னடா அது ஒரே ரகலையா இருக்கு. எங்கேயோ இருந்த கூட்டம் இங்க வந்து குடியேறிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, இவர் பெரிய துரை வந்துட்டாரு. ஏன்பா நீ சும்மா இருக்க மாட்டியா? உன் வாயை தச்சாதான் நீ பேசாம இருப்ப போல. மனுஷன் மாடா உழைச்சி வெயில்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம படாத பாடுபட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்தா அதை நன்றியோட பார்க்க இங்கே ஒரு நாதி கிடையாது. நன்றி கிட்ட சொன்னாங்க. இதுக்கு எக்கேடோ கெட்டு போட்டோம். நம்ம விடிஞ்சா கிளம்பிட வேண்டியது தான். உடம்பு துரும்பா போயும் வஞ்சனை இல்லாமல் உழைச்சோம். என்ன பிரயோஜனம்? அப்படி உதத்தான் மிச்சம். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் சகிச்சிக்கிறது? பேசாம வண்டிக்கே காலையில் போயிட வேண்டியதுதான். அயோக்கிய பையன். அவனை வளர்க்க எவ்வளவு பாடுபட்டு இருப்பேன். எவ்வளவு காசு அரைச்சிருப்பேன். என்னையே கை நீட்டி அடிக்கிறானே. உருப்பிடுவா போறான். எனக்கு என்ன? பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் செல்வி கிட்ட போனா இந்த தங்கமா வச்சு கஞ்சி ஊத்துவான். சின்னையா, சின்னையா. யாரு? முனிசண்ணனா? ஆமாம் சின்னையா, நான் தான். என்னண்ணே இந்த நேரத்தில்? அது ஒன்றும் இல்லை சின்னையா, இப்போ தான் டவுன்லேருந்து வரேன். நாளைக்கு மதுரைக்கு ஒரு 10 பேர் போகணும். எப்படியும் 20 நாளைக்கு வேலை இருக்கும். அது மட்டும் இல்லைப்பா, கையிலே 5000 ரூபா அட்வான்ஸாக கொடுத்துருவாங்க. நீ வரல? என்ன சின்னையா யோசிக்கிற? இல்லைண்ணே, நான் வரல. ஏன்? என்ன சம்பாரிச்சு என்னென்ன பிரயோஜனம்? அந்த காசு வீட்டுக்கு கொண்டு வந்தா இங்கே சந்தோஷப்பட யார் இருக்கா? சண்டை போடத்தான் ஆள் இருக்கு. என்னையா, ஏதாவது சண்டையா? என்னமோ, நான் நாளைக்கு வெள்ளன 6 மணிக்கே கிளம்பிடுவேன். நீ வரதுனா வா. அதான் நான் வேற 4 பேருக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டில் கொடுத்துட்டு போகலான்னு. சரி வரேன். சரிண்ணே. இந்தா, காலை 6 மணிக்கெலாம் மதுரை போகிறேன்.
மதுரை போய் 20 நாள் உட்காராட்டி என்ன, அந்த வேலை இங்கே கிடைக்காதா? இந்த மழை காலத்தில் எவன் பிள்ளை சேர்ந்தாப்புல 20 நாளைக்கு வேலை தரான், அதுவும் அட்வான்ஸ் வேறு தரான். 10 நாள் போனதும் ஒரு 8 வந்துட்டு போயேன். காலைல குளிச்சுட்டு போறியா? ம். வள்ளி, பிள்ளை என்னைய மன்னிச்சிருப்பில்ல, வெளியே இருக்க கோவத்தை உன் மேலே காமிச்சிட்டேன். நானும் பிள்ளைய அடிச்சிருக்கூடாதுல்ல, பாவம். என்ன அவ காலையில 6 மணிக்கு போறேன் தானே, ஏந்திரிச்சு சுடுதண்ணி போடுறது. போடுறேன். ஆமா, பச்சை தண்ணி வேணாம், ஊத காத்தா இருக்கு. அம்மாட்ட போறியா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். வரப்போ வள்ளிக்கு ஒரு சீலை எடுத்துட்டு வாடா, அவளும் தான் 2 சீலை தோச்சு கட்டுறான். சரி. அப்பா எனக்கு பாவாடை வாங்கிட்டு வா. சரிடா. உனக்கு என்னடா வேணும்? மிட்டாய். மிட்டாய். அப்பா டாடா சொல்லு. மிட்டாய். போக்கிரி நாய். நாய். சரி, அப்ப நான் வரேன். சண்டை கிண்ட போட்டுக்காம இருங்க.